ஒரு 16 வயசு பையன் அவன் அப்பா கிட்ட என்னோட 18வது பர்த்டேக்கு நீங்க என்ன கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த பையனோட அப்பா, உனக்கு இப்போ 16 வயசு தான் ஆகுது, இன்னும் அதை பத்தி யோசிக்க 2 வருஷம் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அந்த பையனோட 17வது வயசுல ஒரு நாள் மயக்கம் போட்டு கீழே விழுறான். அவன் அப்பா அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணதுல அவனை செக் பண்ண டாக்டர் அவனுக்கு ஒரு சீரியஸான ஹார்ட் கண்டிஷன் இருக்கு அண்ட் அவன் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பையன் எழுஞ்சி உக்காந்து அவன் அப்பா கிட்ட, என்னோட 18 வயசாக இன்னும் நிறைய டைம் இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ சொல்லுங்க என் பர்த்டேக்கு நீங்க என்ன கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு கேட்குறான். அந்த கேள்வியை கேட்ட உடனே மனசுடைஞ்சி அந்த அப்பா அழுக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள் போகுது. அந்த பையனோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறான். அவன் அப்பாவை மீட் பண்ணணும்னு போய் பெட்ரூம்ல செக் பண்றப்போ பெட்ரூம்ல அவன் அப்பா இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்திருக்காரு. அந்த லெட்டரை நான் இந்த கமெண்ட்ல பின் பண்றேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த லெட்டரை படிக்கிறப்போ எனக்கே மனசுடைஞ்சி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்களும் அந்த லெட்டரை படிச்சுட்டு எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.